10 ஒரு காலத்தில் வாழ்க்கை ஒரு நேர்கோடு என்று நம்பினான். கடினமாக உழைத்தால் வெற்றி கிடைக்கும் என்று, மிகச்சிறந்த முயற்சி எடுத்தால் வாழ்க்கை நம்மை பரிசளிக்கும் என்று அவன் இளம் வயதில் நம்பியது அதுதான். ஆனால் 10 வயது வளர வளர வாழ்க்கை அவனை சோதிக்க ஆரம்பித்த போது அவன் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொண்டான். வாழ்க்கை ஒரு நேர்கோடு அல்ல, வாழ்க்கை ஒரு வட்டம். சிலர் இதை அதிர்ஷ்டம் என்பார்கள், சிலர் இது தற்செயல் என்பார்கள். 10 இதை கர்மா என்று அழைத்தான். 10விடம் அதிக பணமில்லை. சில நாட்கள் மிகவும் கடினமாக இருந்தது. அவனுடைய மனைவி அடிக்கடி உடல் நலம் குன்றுவாள். மருத்துவ செலவுகள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே இருந்தன. சில நேரங்களில் 10 யோசித்தான், நாம் இருவரை பற்றியே யோசிக்கலாமா? ஆனால் உள்ளுக்குள் அவன் வேறொரு விஷயத்தை நம்பினான். எல்லாவற்றையும் நமக்காகவே வைத்துக் கொள்வது நம்மை பாதுகாக்காது. 10 உதவியது அவனிடம் அதிகம் இருந்ததால் அல்ல. பல நாட்களில் அவனிடமே எதுவும் இல்லை. சில நேரங்களில் அவனால் வாங்க முடிந்தது ஒரு பூ மட்டும், அல்லது ஒரு பழம் மட்டும். அவன் இன்னும் அதிகம் செய்ய நினைத்தான், ஆனால் பணம் இல்லை. அதனால் அவனால் முடிந்ததை செய்தான். ஒரு பசியான நாயைக் கண்டால் அதற்கு உணவு கொடுத்தான். அன்றாடமில்லை, ஆனால் அவனால் முடிந்த போதெல்லாம். ஒரு பசியான மனிதரை கண்டால் உணவை பகிர்ந்தான். அவர்களின் வாழ்க்கையை மாற்ற அல்ல, அந்த நாளை கடந்து செல்ல உதவுவதற்காக. ஏனெனில் 10 நம்பினான், சிறிய கருணையாலும் கர்மா தொடர்ந்து நகரும். ஒரு நாள் 10 வீட்டிற்கு நடந்து கொண்டிருந்தான். ஒரு சிறுமியை பார்த்தான். தனியாக நடந்து கொண்டிருந்தாள். அடுத்த நொடி அவள் கீழே விழுந்தாள். அவள் மிகவும் சிறியவள், எதையும் விளக்க முடியாத வயது. அவள் பயந்திருந்தாள், முற்றிலும் தனியாக இருந்தாள். 10 அவளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றான். பில் மிக அதிகமாக இருந்தது. அந்த பணம் அவனுடைய மனைவியின் மருந்துகளுக்காக வைத்தது. ஒரு நிமிடம் 10 நின்று விட்டான். இது சிறிய உதவி அல்ல, இது வலிக்கும். ஆனால் 10 பணம் செலுத்தினான். அவன் வலிமையானவன் என்பதால் அல்ல, அந்த குழந்தையை விட்டுச் செல்ல முடியாததால். அந்த நாளுக்கு பிறகு வாழ்க்கை எளிதாகவில்லை, மேலும் கடினமானது. 10 தனது வேலையை இழந்தான். அவனுடைய மனைவியின் உடல்நலம் மேலும் மோசமடைந்தது. முதன்முறையாக 10 யோசித்தான், கர்மா உண்மையிலேயே இருக்கிறதா? ஒரு காலை 10வின் வீட்டுக் கதவை யாரோ தட்டினார்கள். 2 மாதங்களுக்கு முன் அந்த மனிதன் சொன்னான், நீங்கள் ஒரு சிறுமியை உதவினீர்கள், அவள் என் மகள். அவன் விளக்கினான், அவள் கடத்தப்பட்டாள், தொலைந்தாள், பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டாள். 10 உதவியதால். பின்னர் கேட்டான், உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா? 10 மெதுவாக சொன்னான், இல்லை. ஆனால் அந்த மனிதன் கவனித்தான். 10வின் வாழ்க்கையை அறிந்தான். அவனுடைய நேர்மையை, அவனுடைய கருணையை தானமாக மாற்றாமல் அவன் உதவினான். 10வுக்கு ஒரு வேலை வழங்கினான், திருப்பிச் செலுத்துவதற்காக அல்ல, மரியாதைக்காக. 10வின் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கியது. அவன் எதிர்பார்த்ததால் அல்ல, கர்மாவை நம்பியதால். இன்றும் 10 மக்களுக்கு உதவுகிறான். அவன் பணக்காரன் என்பதால் அல்ல, ஒன்றுமில்லாத போதுதான் யார் என்பதை அவன் நினைவில் வைத்திருப்பதால். அப்போதுதான் 10 புரிந்து கொண்டான், வாழ்க்கை உண்மையாக முக்கியமானவற்றையே பரிசளிக்கிறது. யாரும் பார்க்காத நேரங்களில் நாம் எடுக்கும் முடிவுகளை வாழ்க்கை மறக்காது.